சரவணபவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு மார்ச் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வளராக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் 12 ராசிக்கும் இந்த மார்ச் மாதம் கோள்களின் கோச்சார நகர்வால் நடைபெறவிருக்கும் பலன்களை துல்லியமான பதிவுகளாக 12 பதிவுகளாக காணவிருக்கிறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோள்களின் கோச்சார நிலையை, ஏன்னா நமக்கு மார்ச் மாதம் என்பதனால சூரியன் 2 ராசிகளை பயணிப்பார். அதே போல் புதனும் 2 ராசிகளை பயணிக்கிறார். சுக்கிரனும் நமக்கு செவ்வாயும் இடம் பெயர்கிறார்கள். சந்திரன் இந்த மாதம் துலாமில் உதயமாகிறார். மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைவு, கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் நமக்கு புதன் பகவான் மாத ஆரம்பத்தில் 7ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கும், அவரே 26ஆம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்திற்கும் பயிற்சி ஆகிறார். சுக்கிர பகவான் இந்த மாதம் 7ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கும், செவ்வாய் பகவான் இந்த மாதம் 15ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கும் பயிற்சி ஆகிறாங்க. சூரியன் இந்த மாதம் 14ஆம் தேதி அவர் மீனத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் 12 ராசிகளும் சந்திக்கக்கூடிய சிறப்பான பலன்களையும் சாதகமற்ற சூழ்நிலையும் தெளிவாக அறியலாம். அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டம் கால சக்கரத்தின் லாபஸ்தானத்தில் ஒரு 5 கிரக கூட்டணி இருக்கும். இந்த 5 கிரக கூட்டணியால் 12 ராசிகளுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு அது பாசிட்டிவாக செயல்பட போகுது, எந்தெந்த ராசிகள் கொஞ்சம் அதிக கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்கணும் என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் தெளிவாக கூறப்பட்டிருக்கு. அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்பதுடன் இதில் சொல்லி இருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளில் நல்ல ஒரு திறம்பட ஒரு வியூகம் அமைத்து எப்போவுமே ஒரு சூழ்நிலை சிறப்பாக இருந்தாலும் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் திறம்பட கடந்து வந்துட இந்த பதிவுகள் மூலம் நீங்கள் ஒரு வியூகத்தை அமைத்து சிறப்பாக செயல்படலாம். கும்பராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மார்ச் மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மார்ச் மாதம் பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். என்னம்மா 7 சனியில் ஜென்ம சனி கடந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. 7 சனியை பார்த்து யாருமே பெருமளவு அஞ்ச வேண்டாம்னு நான் சென்ற பதிவுகள் எல்லாமே சொல்லியிருப்பேன். 7 சனி நாம் செய்த கர்மாவுக்கு ஏற்றாற் போல தான் சனீஸ்வர பகவான் நமக்கு பலன்களை அளிப்பார். அதே போல் கடமையை செய் பலனை எதிர்பாராதே. உங்களுடைய வாழ்நாளின் கடமைகளை சிறப்பாக செய்யும்பொழுது, அதாவது பெற்றோருக்குரிய கடமை, குடும்பத்திற்கான கடமை, நேர்மையான வழியெல்லாம் செல்லும்பொழுது தான் சனீஸ்வர பகவான் நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டார். ஷெட்யூல் போட்டுக்கணும். காலையிலேருந்து இரவு வரைக்கும் நீங்கள் உங்களை ஃபுல்லாக ஒரு பிஸியாக வச்சுருக்கும் பொழுது, அதாவது பிஸியாக இருக்குன்ட்டு உடனே ஃபோனை பார்க்கக்கூடாது. உடம்புலேருந்து வியர்வை வரணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஊக்கமுடன் உழைக்கும் பொழுது ஒரு முயற்சி அங்கே சக்ஸஸ் ஆகலைன்னா தொய்வு நிலையை அடைந்துடக்கூடாது. ஒரு முயற்சி நடக்கணும்னா திரும்ப திரும்ப உங்களுடைய உழைப்பை போடும் பொழுது கண்டிப்பாக வெற்றி நிச்சயம், லாபஸ்தானம் உண்டு. ஏன்னா காலச்சக்கரத்தின் 10 மகரம் 11 லாபம். அந்த லாப ராசி நீங்கள். அப்போ எப்படி இருக்கும் அந்த காலகட்டம்? ஜென்ம சனியை நம்ம கடந்து கொண்டிருக்கிறோம். உடன் 7ஆம் அதிபதியான சூரியனும் மாத ஆரம்பத்தில் நம்மளுக்கு இருப்பார். 12ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் நினைவு. செவ்வாய் உங்களை பொறுத்த வரைக்கும் 3-10க்குரியவர். அதே போல் சுக்கிரன் 4-9க்குரியவர். இந்த காலகட்டம் நமக்கு ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஒரு ஒர்க் ப்ரெஷரு, ஒரு அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கண்டு நம்ம தொய்வு நிலையை அடைஞ்சிடக்கூடாது. மேலதிகாரி, உடன் பணிபுரிபவர்கள், அதே போல் குடும்ப உறவுகள் இதெல்லாமே கொஞ்சம் அனுசரித்து சென்றிடணும். அதே போல் தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்கள் கிட்டலாம் ஒரு வாக்குவாதெல்லாம் வச்சுக்க கூடாது. கோபத்தில் வேலையை விட்டு வந்துட்டான்ட்டா ஜீவனம் நமக்கு பாதிக்கப்படும். என்னைக்குமே உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் தொழிலே கிடைக்கிறது கஷ்டம். நான் 4-5 தடவை நான் முயற்சி பண்ணிட்டேன், சம்மதமே இல்லாமல் ஒரு வேலை செய்கிறேன், வரக்கூடிய வருமானம் எனக்கு பத்தலை, ஒவ்வொரு நாள் எனக்கு மறுநாள் எப்படி விடியன்ற ஒரு ஐயத்தோடையே நான் எழுந்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பலவித பிரச்சனைகள், எந்த பிரச்சனை எப்படி வருதுன்னே சொல்ல முடியலமா அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருப்பவர்கள். ஏன்னா சனீஸ்வர பகவான் நிறைய நம்மளுக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பார். இவன் இதற்கு தகுதியானவன் தானா? உலக அனுபவங்களை நம்ம கர்மாவை நீக்கணும்னா, அந்த கர்மா எப்படி நீங்கணும்னா நம்ம அதை கஷ்டத்தின் மூலம் தான் அனுபவிச்சு அதை தீர்க்கணும். அது ஒரு தாற்பயமே. நம்மளுடைய கர்மாவை எப்படி அனுபவிக்க போகிறோம்? துன்பங்கள் மூலமாக தான் அதை கழிக்க போகிறோம். அப்படிதான் நம்மளுக்கு
எழுதப்பட்டிருக்குது. அப்போ இந்த காலகட்டம் தான் ஏழரை சனிகளை நம்ம அஞ்சுறோம். ஏழரை சனி வந்துருச்சே, நமக்கு என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோன்ற ஒரு ஐயம் அதனால தான் வருது. இந்த காலகட்டம் நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப கவனமாக இருந்துருங்க. ஏமா 1.5 வருஷமா சனீஸ்வர பகவான் எப்போ எங்களுக்கு கும்பத்தில் வந்து விரயச்சனியாகி இப்போ ஜென்மசனியாகி இந்த காலகட்டம் வரையும் நாங்கள் அப்படிதானமா போய்கிட்டு இருக்கோம். அப்படின்னா தசாபதியும் சிறப்புலன்னா அவருடைய நிலையை வந்து கேட்கவே வேண்டாம். நான் கும்பம் துன்பமா நிறையெல்லாம் வந்து அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். ஒரு சில வந்து விளையாட்டுக்காக அது சிரிக்கிற மாதிரி கூட இருக்கும். அது இடுக்கண் வருந்தால் நகுக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெய்வப்புலவரே சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த காலகட்டம் வந்து எதையுமே இதுவும் கடந்து போகும்ன்ற ஒரு மனத்தின்மையை ஏற்படுத்திக்கணும். இந்த காலகட்ட முயற்சியை மட்டும் கைவிடாதுங்க, தொடர்ந்து முயற்சியை போடுங்க. ஒருவருடைய உதவி நிச்சயம் உண்டு. சனீஸ்வர பகவான் எவன் ஒருவன் உழைக்கிறானோ அவனுக்கான பலனை வந்து அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. இந்த பயப்புள்ள சும்மா இருக்க மாட்டான, நம்ம என்னதான் வந்து தொந்தரவு பண்ணாலும் அவன் வந்து அவருடைய கொள்கையில உறுதியா இருக்கான. ஹரிச்சந்திர மகாராஜா கதை நமக்கு தெரியும். அந்த ஒரு உண்மையை நிலைநாட்டுவதற்காக அவர் வெட்டியானாகவே போனார், அவ்வளோ பெரிய மகாராஜா. அதனால் இந்த காலகட்டம் இந்த ஹரிச்சந்திர மகாராஜா அந்த கதையை பார்ப்பது, அந்த படத்தை பார்ப்பது கூட இந்த ஏழரை சனியின் தாக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு ரொம்ப சிறப்பு. அதே போல் நலன் தமயந்தி கதை, இதெல்லாம் என்ன, இந்த கதைகள்லாம் நமக்கு என்ன சொல்லுது, அந்த காலத்தினுடைய ஆன்மீக கதைகள் நமக்கு என்ன சொல்லுது, அதெல்லாம் கதைகளாகவே பார்க்கக்கூடாது. அவங்களாம் எவ்வளோ ஒரு கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டு வராங்க. இந்த சனிலாம் வலிமையாக இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ வேண்டுமானாலும் வலி வேதனையை தாங்கி கொண்டு உறுதியாக போராடக்கூடியவர்கள். கஷ்டத்தை பார்த்து அவங்க சளைக்க மாட்டாங்க. போராடுவதற்கு தைரியமாக துணிவாக நிற்கக்கூடியவர், கஷ்டத்தை கண்டு தோண்டு போகக்கூடியவர்கள் கிடையாது. அப்போ எவ்வளோ கஷ்டம் வேண்டுமானாலும் நின்று அதை வந்து செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால சனியின் ஆதிக்கம் இருக்கிறவங்களும் செவ்வாயின் ஆதிக்கம் இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிட்டா நல்லாவே இருக்கும். செவ்வாய் வந்து கோபம் போராடி டக்குன்னு செஞ்சுட்டு போயிடுவார். ஆனால் சனி அப்படி கிடையாது. தொடர்ந்து ஒரு நல்ல செயல்பாடோ இல்லை ஒரு கஷ்டமோ எதையும் ஒன்று தொடர்ந்து கொடுக்குதுனாலே அது வந்து சனீஸ்வர பகவான் தான். அதனால தான் சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொன்னாங்க. இந்த மகரமும் கும்பமும் அந்த சனீஸ்வரன் பகவானுடைய ராசி என்பதனால அவங்க எந்த ஒரு இன்னலான சூழலையும் தாண்டி கடந்து வந்து சாதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் கும்பராசிக்கு மாத பிற்பகுதியில் ஒரு தொழிலில் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்புலேருந்து எல்லா ஒரு செயல்பாடுகள்லேயும் நிறைய ஒரு விரக்தியான மனப்பான்மை இருந்தாலும் ஒரு தொய்வு நிலை இருந்தாலும் இதெல்லாம் இந்த காலகட்டம் இப்படி தான் இருக்கும், இதையும் கடந்து வந்துடலான்ற உங்களுக்குள்ளவே ஒரு உத்வேகமும் ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த 9 என்ற பாக்கியஸ்தானத்தை வந்து குருவுடைய சிறப்பு பார்வை பார்க்கும். 7 என்ற சமுதாயம், அதே போல் மக்கள் தொடர்பு இந்த இடத்தையெல்லாம் பார்க்கும். ஒரு சிலருக்கு தசாபதி சிறப்பாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கிறது. அதே போல் ஒரு நல்ல ஒரு பாக்கியங்கள், ஒரு சிலருக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு வெளியிடங்களில் கிடைக்கிறது. குடும்பத்தை விட்டு ஒரு பிரிவு, அப்போ ஒரு பிரிவு தேவை, ஆனால் பிரிவு இருந்தாலும் ஒரு நன்மையை செய்யும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அதே போல் கஷ்டப்பட்ட உழைப்புக்கு ஒரு லாபம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள், ஏன்னா ஒரு வாரத்தில் சுக்கிரன் இந்த ராசியில் அமர்ந்துருவார். ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை இதெல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஒரு சிலர் வந்து இன்ஸ்டால்மெண்ட்லேயாவது வந்து ஒரு பொருளை வாங்கக்கூடியது. இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் ஒரு மனசில் வந்து நமக்கு ஒரு நிறைவின்மையாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும். இதுக்கெல்லாம் தான் இறை வழிபாடு வச்சுக்கணும். பெண்கள் இந்த காலகட்டம் நிறைய விட்டு கொடுத்துட்டு போயிடணும். ஏன்னா சூரியன் சனி ராசி அதிபதியும் லக்னாதிபதி இருந்தால் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நாள் சம்மந்தமே இல்லாமல் வீட்டில் பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உழைக்கிறதுக்கு அஞ்சாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் வச்சுக்காதீங்க. தியானம், மெடிடேஷன், யோகா இதெல்லாம் பண்ணுங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு பஞ்ச கவசம்னு சொல்லியிருப்பேன். என்னென்னா அனுமன் சாலிசா, சுப்பிரமணிய புஜங்கம், கோளறு பதிகம், விநாயகரின் காரிய சித்தி மாலை, சஷ்டி கவசம், இந்த 5 பாட்டையும் காலையும் மாலையும் ஓட விட்டுடணும். அதை தாண்டி நம்ம கந்தர் அலங்காரத்தில் 38வது பாடல், நாளென் செய்யும் என்னை தானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேஸ்வரர் தாளும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஏன்னா அவங்களுடைய முயற்சி ஸ்தானமும் உங்கள் தொழில் ஸ்தானமும் சிறப்பாக எங்கள் 3ஆம் இடம் தான் கர்மாவின் கர்மாஸ்தானம். எல்லா கர்மாவையும் அடித்து தூள் கலைக்கிறோம். அதில் 10 இந்த தொழில் கிடைச்சா ஜீவனம் இருந்துட்டா போதும், நம்மளுக்கு என்றைக்குமே வந்து ஒரு நிரந்தர வருவாய் இருக்கும். அதனால் குடும்பத்தில் வந்து பணம் தானே எல்லாத்துக்குமே மூல காரணம். பண
பிரச்சனை இல்லைன்னா நிம்மதியாக இருக்கும். அதுக்காக வந்து 24 மணி நேரம் பணத்தையே சேமிக்கணும் இல்லை, ஒரு அன்றாட அடிப்படை தேவைக்கான பணத்தை சம்பாதிக்கிறது கூட இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு போராட்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய கடன் பிரச்சனைகள், சின்னதாக ஒரு கடன் வாங்க போனேன் ஒரு பெரிய கடனாக ஆயிடுச்சு அப்படின்ற கூடிய அமைப்பெல்லாம் காணப்படும். இந்த காலகட்டம் வந்து நிறைய வந்து இறை வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது இந்த இக்கட்டான சூழ்நிலையையும் சிறப்பாக வந்து நீங்கள் கடந்துடலாம். ஒரு சிலருக்குலாம் வந்து கடன் கிடைத்து அதன் மூலம் வந்து ஒரு கம்மி வட்டியில் கடன் கிடைத்து ஒரு தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு மூலம் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பெரியவருடைய ஆலோசனை, குருமார்களுடைய ஆசிகள், அவர்களுடைய வழிகாட்டுதல்கள், உங்களுடைய முயற்சி இருக்கும்போது நீங்கள் பிரபஞ்சத்தில் என்ன உங்களுடைய சிந்தனையை போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து தானாக வழிவகுத்து கொடுத்துரும். நம்மளுக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மான் கதை சொல்லியிருப்போம். ஒரு மான் வந்து குட்டியோடு இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா வேடை, ஒரு பக்கம் பார்த்தா புலி நிற்கும். இது என்னப்பா நினைக்கும் அந்த மான்னா, என் குட்டியை நான் எப்படி காப்பாற்றி கொள்வேன் அப்படின்னு வந்து எண்ணி அப்படியே கலங்கி நிற்கும். என் குட்டியை நான் காப்பாற்றி ஆகணும் அந்த சிந்தனை மட்டும்தான் அதுக்குள்ள. திடீர்னு அதை அப்படியே எண்ணி அப்படியே கலங்கி பிரார்த்தனித்து அப்படியே நிற்கும் பொழுது திடீர்னு இடி மின்னலுடன் மழை வருது. அப்போ வேடன் வந்து குறி வச்ச அம்பு தகர்ந்து புலி மேலே பட்டு புலி இறந்து போயிடுது. மானை குட்டியோட காப்பாற்றி மான் வேகமாக ஓடி போயிடுது. இதுதான் நம்ம வந்து என்ன ஆக செய்யணும், ஒரு செயல்பாடு பண்ணணும், என்னவாகணும், நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரி ஒரு உயரிய நிலையை அடையணும், எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வசிக்கணும், நம்ம சிந்தனைகள் செயல்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும்போது அதற்காக பிரபஞ்சம் ஒரு வழி வகுக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. எப்பேற்பட்ட கோள்கள் இடையூறுகளாக இருந்தால் கூட சனீஸ்வர பகவான் ஏற்கனவே நீதிமான் சொல்லியாச்சு. அப்போ நீதி நெறி வழுவாது நம்ம வந்து நம்முடைய மன தூய்மை உள்ள தூய்மையுடன் செயல்படும் பொழுது நமக்கு வெற்றி நிச்சயம். உங்கள் முயற்சிகள் பலிக்கணுமா, தீபம் ஏற்றி வழிபடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தீபம் ஏற்றுறீங்களோ, நிறைய அன்னதானம் பண்ணுறீங்களோ, இல்லை அபிஷேகத்துக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களோ, அந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்கக்கூடிய தெய்வங்களோ மலை மேல் இருக்கின்ற தெய்வங்களையோ பார்த்து உங்கள் பிரார்த்தனைகளை வைக்கும் பொழுதும், இல்லை அதிகாலையில் சூரியன் உதித்து வரும் பொழுது ஒரு 6:30 ஒரு 7:15 உங்கள் பிரார்த்தனையை வைக்கும் பொழுதும், இல்லை பௌர்ணமியில் சந்திரனை வழிபடும் பொழுதும் உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள். இதெல்லாம் வந்து ஒரு எளிய வழிபாடு தான், காசு பணம்லாம் கிடையாது. இந்த காலகட்டம் மாணவர்கள் படிப்பை நிறைய கவனம் செலுத்துங்க. என்ன சொல்லணுமா, கூடா நட்பு கேடாய் விளையும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் பின்பற்றி கொள்ளாதீங்க. படிப்பெல்லாம் கொஞ்சம் கவனம்லாம் கொஞ்சம் ஞாபக மறதியாக இருக்குது அப்படின்னா எக்ஸாம்லாம் இந்த லெஃப்ட் ஹேண்டை வந்து டேபிளில் நல்லா ஊன்றி அந்த எப்போ எழுதும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இருந்தாலும் அந்த கையை வந்து ஊன்றி நம்ம எழுதும்போது செய்யும்போது நம்ம தினமும் ஒரு ரைட்டிங் வைத்து கொள்ளும்போது சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுடைய குருமார்கள் கிட்ட, உங்களுடைய மூத்தவர்கள்கிட்ட உங்கள் கல்விக்கான ஒரு ஆலோசனை வந்து கேட்டுக்கலாம். அதே போல் வெளிநாட்டு கல்வி படிப்புக்காக நம்ம பெற்றோர்களை விட்டு பிரிந்திருப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிறந்த நல்ல மதிப்பெண்கள்லாம் கூட கிடைக்கும். கவலையே படாதீங்க. அடுத்து குரு பயிற்சி ஆனால் கூட உங்களுக்கு 8 இருக்க கேது இருக்குது. அந்த கேது 5ஆம் பார்வையை பார்க்கும்போது தடைகளை கூட உங்களுக்கு தகர்த்து கொடுத்துருவார். அதனால் நமக்கு அடுத்த குரு பயிற்சி எப்படி இருக்குமோலாம் நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. ஜென்ம சனியை சிறப்பாக ஹேண்டில் பண்ணோன்னா, ஒன்று உழைக்க அஞ்சக்கூடாது, மனசோர்வு அடையக்கூடாது, ஊக்கமுடன் உழைக்கணும், பெரியவருடைய ஆசையை பெற்று கொள்ளுங்க, ஒளி கிரகங்களை வழங்குங்க, இறைவனுடைய பாதார விந்தங்களை கெட்டிமாக பிடித்து கொள்ளுங்கள். வள்ளி தெய்வ யானையுடன் இருக்கக்கூடிய முருகரை வழிபடும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இச்சாசக்தி நமக்கு வள்ளி, கிரியாசக்தி தேவியானை, ஞான சக்தி அவர் கையில் வைத்திருக்கின்றேன். நம்ம எந்த எதை அடையணும் என்ற ஆசையை கொடுப்பது இச்சாசக்தி. அதை எப்படி அந்த வழியை அடையணும், அதற்கு எப்படி புத்திசாலித்தனமாக செயல்படணும், அதற்கு தேவையான வழிமுறை செயல்பாடுகள் என்ன என்பதெல்லாம் கிரியாசக்தியான தேவியான கொடுத்துருக்கோம். அதை வந்து திறம்பட சரியான நேரத்தில் சிறப்பாக அறிவுபூர்வமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு உக்தியையும் வியூகத்தையும் நம்மளுடைய வேல் நம்மளுக்கு கொடுத்துரும். வெல் என்ற சொல் மருவி தான் வேல் என்று வந்திருக்குது அப்படின்னு வந்து நம்ம அறியலாம். அதனால் வெற்றின்னும் போதெல்லாம் அந்த வேல் தான் நம்ம முருகன் கையில் இருக்கிற வேல் தான் நமக்கு ஞாபகம் வரணும். அப்போ கும்ப ராசி வெற்றியை வந்து நீங்கள் பறிக்கணும், தக்க வச்சுக்கணும் அப்படின்னா வேல் வழிபாடும் முருக வழிபாடும் தாராளமாக செய்யுங்க.
இந்த காலகட்டம் நீங்களுடைய தொடர் முயற்சியும் உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் உங்களை உயர்வுக்கு கொண்டு வரும். அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்கலாம் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. சனியுடைய வீடுன்னு வந்தாலே நீங்கள் தான் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும். மற்றவர்களிடமிருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்வது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லியாச்சு. சனி உழைப்பாளி. அப்போ நம்ம இங்கே எப்படி இருக்க முடியும்? உழைக்கும் பொழுது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகரமாவது ரொம்ப ஒரு என்ன சொல்ற டவுன் டு எர்த் மாதிரி போனா, ஆனால் கும்பத்திற்கு கிடையாது. பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சிங்க, ஒரு அதை 2 மடங்கு அப்படின்னு சொல்லக்கூடியதும் இருக்குது. லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்டாக கிடைச்சது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் மாத முற்பகுதியில் கொஞ்சம் கவனம் விழிப்புணர்வு இருந்துட்டு மாத பிற்பகுதியில் திறம்பட கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அளவுக்கு கிரக நகர்வுகள் ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு பண வரவுலேருந்து ஒரு பொருளை கொடுத்து புது மாற்றி வாங்கிறது, பெண்களுக்கு ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை, அத்தியாவசிய பொருள் சேர்க்கையெல்லாம் கிடைக்கும். எல்லாம் எப்படியோ இழுபறியாக அதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, எல்லாமே இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு பார்க்குறோமா, நான் நினச்சது ஒன்று நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது, அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியல அப்படிலாம் ஒரு சிலர்லாம் வருத்தப்படுவீங்க. அதுக்கெல்லாம் கவலையே வேண்டாம். சனி செவ்வாய் ராகு கேது இவங்க தசாபதி பண்ணுறாங்கல்ல, அந்தரம் இருக்குது, இவங்க மாறி இருக்கிறாங்க. சனி ராகு கேது ராகு செவ்வாய் இந்த மாதிரி இருக்கவங்களாம் ரொம்ப அதிக கவனமாக இருக்கணும். இந்த சுக்கிரன் புதன் குரு இருக்கும்போது இந்த காலத்தையும் அப்படியே அடித்து நொறுக்கிட்டு அப்படியே கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் கும்பராசி அனைத்து விஷயங்களிலுமே மாத முற்பகுதியில் அலாட் ஆறுமுகன் பின்னாடி ரெட் லைட் எரியணும். மாத பிற்பகுதியில் அனைத்து செயல்பாடுகளுக்கான ஒரு சிறப்பான நிகழ்வு நிச்சயம் உண்டு. அதே போல் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வருகின்ற மாதிரி குழந்தை பிறப்புக்கு குலதெய்வ வழிபாடு செய்யும்போது குழந்தை பிறப்பு அதற்கான வைத்தியங்கள் கை கொடுப்பது, வேற்று மத மொழி இனத்தவரால் நம்மளுக்கு ஒரு சிலருக்கு நல்ல லாபங்கள் கூட கிடைக்கும். ஒரு வருமானத்திற்கான வழி ஏற்படும். கணவன் வழி மனைவி வழி சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கப்படும். இதெல்லாம் அதன் மூலியமாக, ஏன்னா கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் வேறு ராசி லக்னமாக இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலம் ஒரு வருமானம், அவங்களுக்கு ஒரு தொழில் கிடைச்சி அவங்க ஒரு சிறப்பாக இருப்பது. அதாவது இன்பம் துன்பம் அதே போல் ப்ளஸ்ஸு மைனஸ் இதெல்லாம் கொஞ்சம் மாறி மாறி முன்ன ஒன்றுமே நடக்காததுக்கு இப்போ அதெல்லாம் மாறி மாறி கலந்து வரும்போது நமக்கும் கொஞ்சம் சரி கடந்து வந்துடலான்ற ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். எந்த நிலையிலையும் தோண்டு மட்டும் போகாதீங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி, அதனால் உங்களை ஒன்றும் அந்த அளவுக்கு செஞ்சிட மாட்டார். இப்போ நீங்கள் நான் இறைவன்கிட்டே நம்ம சொல்லியிருந்தேன், இறைவா எந்த ஜென்மத்தில் நான் என்ன கர்மா பண்ணேன்னு தெரியாது, அதை நான் அறியேன். இந்த ஜென்மத்தில் நான் நியாயமாக நேர்மையான வழியில் செல்வதற்கான ஒரு நல்ல ஒரு எண்ணத்தையும் ஒரு செயல்பாடையும் எனக்கு கொடு. நீ மட்டுமே என்னை வழி நடத்தணும். என் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நீ எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு அவர்கிட்ட ஒப்படைச்சணும். இதை வேணும் அது வேணும்னு கேட்டோன்னா அது கூட நம்மளுக்கு சரியாக தவறான்னு தெரியாது. அதனால் இறைவன்கிட்ட கேட்கும்போது கூட நம்ம இப்படி தான் போடணும். இறைவா எனக்கு வாழ்க்கைக்கான ஒரு சிறப்பான வழியை காட்டுங்க, நல்வழி எனக்கு எது நல்லதோ அதை நீங்கள் எனக்கு உடனிருந்து வழி காட்டணும் அப்படின்னு அவரை சரணாகதி அடைஞ்சிடணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த கிழமையில் பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் 3லேருந்து 4க்குள்ளே நீங்கள் அலாரம் வச்சு எழுந்து விளக்கு போட்டுருக்கோ நீங்கள் படுத்துக்கலாம். அதே போல் மாற்றுத்திறனாளிகள், வயதில் மூத்தவர்கள், சாலையோரம் வசிப்பவர்கள், உணவுக்காக ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, இந்த கை கால் அதாவது செயல்பட முடியாமல் இருக்காங்களோ அவங்க தான் மாற்றுத்திறனாளி. அவங்களுக்குலாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ, நீங்கள் செய்கிற உதவியின் மூலம் அங்கே வாழ்வு வளம் தரும்போது, இல்லை அவங்க மனம் அன்னதானம் பண்ணும்போதெல்லாம் மனம் மகிழும் பொழுது அவங்களுக்கு வேறு வகையில் ஏதாவது ஒரு தொழில் கூட ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் நீங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் அப்படிலாம் செய்யும்பொழுது தான் சனி அப்படியே மனம் குளிர்ந்து நமக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையும் சிறப்பாக்கி கொடுத்துருவார். அதே போல் வண்டி வாகனங்களை செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இரவு நேர பிரயாணங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ளணும். வாக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதே போல் பண விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் கையெழுத்து போன்ற விஷயங்களில் அதிகவனமாக இருப்பது கும்பத்திற்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, நிறைய உங்களுக்கு வாழ்வியல் செயல்பாடுகளுடன் கொஞ்சம் இறை வழிபாடுலாம் சொல்கிறதுனால தான் கொஞ்சம் பதிவு நீண்டு கொண்டே வருகிறது. பதிவினை முழுமையாக கேளுங்க. இந்த பதிவில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளையும் பின்பற்றி இந்த ஒரு கடின சூழ்நிலையையும் லகுவாக்கி கொள்ளலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது? அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா, இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா,
என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் முயன்ற உதவி தாராளமாக செய்யுங்க. எப்பொழுதும் ஒரு பாயசம் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தருவதும், அதே போல் சாம்பார் சாதம் ஆலயங்கள் அன்னதானம் தரும்போது உங்களுக்கு பண வருவாய் அபரிமிதமாக இருப்பதுடன் நல்ல ஒரு குடும்ப சூழலும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நிறைவாக ஒரு தீர்வு கிடைத்து எல்லாம் நிறைவாக நடைபெறும் என்றால் அதில் சிறிதளவும் ஐயமில்லை. இந்த மாதம் 12 ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் 2 வழிபாடுகள் இருக்குது. ஒன்று மகா சிவராத்திரி, 2வது பங்குனி உத்திரம். இந்த 2 நாட்களில் முதல்ல வரக்கூடியது மகா சிவராத்திரி. அது மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மாசி 25. இந்த மகா சிவராத்திரி அன்று நம்ம சிவபெருமானை வழிபடுவதுடன் நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது நம்ம குலத்தை வாழ வைக்கும். குலதெய்வம்னு சொல்லும்பொழுது 2 குலதெய்வத்தை வழங்கணும். என்னம்மா 2 குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் வணங்கணும். நம்ம பெரும்பாலும் தந்தையுடைய குலதெய்வத்தை தான் வணங்குவோம். தாய் வழி குலதெய்வத்தையும் வணங்கணும். தாய் வழி குலதெய்வம் நம்மளுக்கு சிறப்பான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும். தந்தை வழி குலதெய்வம் நம்முடைய குலத்தை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பங்குனி உத்திரம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. இது முதல் நாளே கூட பங்குனி ஞாயிற்றுக்கிழமையே கூட ஆரம்பிச்சிருது. 2 பட்டு வரா மாதிரி இருக்கும். பெரும்பாலும் 25ஆம் தேதி தான் சொல்லுவாங்க. நம்ம 24ஆம் தேதி 2 நாள் தெய்வத்தை கும்பிட்றதுனால ஒன்றும் இங்கே நம்மளுக்கு தப்பு வர போகிறதில்ல. அதனால் பங்குனி உத்திரம் அன்று நமக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் வேலைக்கெலாம் போகிறோம் அப்படின்றவங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமையை கூட வழிபட்டுக்கலாம். அதே போல் பங்குனி உத்திரம் அன்று நம்ம முருகர் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. பெரும்பாலும் அம்மன் கோயில்லையும் ரொம்ப விசேஷம் நடைபெறும். எல்லா ஆலயங்களிலுமே சிறப்பான நிகழ்வுகள், அதே போல் திருமண வைபவங்களும் நடைபெறும். பங்குனி உத்திரம் முருகனுக்கு தான் ரொம்ப உகந்ததாக நம்ம வழிபடுவோம். எல்லா தெய்வ ஆலயங்களிலுமே சிறப்பான வழிபாடு நடைபெறும். அன்று வள்ளி தேவயானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பன்னீர் ரோஜா மாலை சாற்றி வழிபடும் பொழுதும், அதே போல் வெட்டிவேர் மாலை சாற்றலாம், எலுமிச்சம்பழ மாலை சாற்றலாம். வெற்றிவேர் மாலை போடும்போது நமக்கு வெற்றி கொடுக்கும். எலுமிச்சங்கனி போடும்பொழுது அதுவும் வெற்றிக்கனி. நமக்கு தொழில் தடையெல்லாம் நீக்கி கண்திருஷ்டி நீக்கி நமக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பன்னீர் ரோஜா மாலை போட்டு நம்ம ஒரு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநெய் அபிஷேகம்லாம் பண்ணும்பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆக்ரோஷம் இதெல்லாம் நீங்கி நம்மளே ஒரு சாந்த சொருபி ஆகிடுவோம். திருமண தடைகள் நீங்கும். முதல்ல இந்த பங்குனி உத்திரம் தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு சில கோயிலில் திருமணங்கள் நடைபெறாது. தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய, அதனால தான் நான் சொன்ன வள்ளி தேவியானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நல்லா பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போட்டு வழிபடும்பொழுது விரைவில் திருமணம் கைகூடும். திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். அன்றைய தினம் ஷட்கோண விளக்கு ஏற்றி வழிபடலாம். சாராவண பவன், அந்த ஷட்கோண ஸ்டார் கோலம் போடுவோம் இல்லையா, அதை சாராவண பவன் எழுதி நடுவில் ஓம் எழுதி நம்ம 7மே நெய் தீபங்களாக ஏற்றலாம். இல்லை அந்தளவுக்கு வசதி இல்லைன்றவங்க இல்லை 6 தீபத்தை நல்லெண்ணெய் தீபமாகவும் நடுவில் வைக்கக்கூடிய தீபத்தை சுத்தமான நெய் தீபத்தினால் ஏற்றும்போது ராகுகேது இந்த இணைச்சோன்னா அந்த புள்ளிகளை ராசி கட்டத்தில் ராகுகேதுகளை இணைக்கும் பொழுது நமக்கு இந்த ஸ்டார் வடிவில் தான் வரும் ஷட்கோணத்தில். அதனால் இந்த காலகட்டம் முருகனுக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் அவரை எளிமையாக எப்படி வேண்டுமானால் நம்ம காலையிலிருந்து நம்ம முருகப்பெருமான் படத்தை தொடச்சிட்டு, இல்லை வேல் இருந்தால் வேலுக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம். அதே போல் கோயிலில் நிறைய முருகனுக்கு பால் குடம் எடுப்பாங்க. அதே போல் நிறைய நீர்மோர், அதே போல் பாயசம், அன்னதானம் இதெல்லாம் செய்யும்போது பௌர்ணமியும் உடன் வந்துடும். அப்போ பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் 2 ஒன்றா சேர்ந்து வந்துடும். அப்படி வர்ற நாட்களில் நம்ம நிறைய தான தர்மங்கள், இறை வழிபாடுகள், இறைவனுக்கு இயன்ற பொருட்களை நம்ம நெய்வேத்தியம் வைத்து வழிபடும் பொழுது பெரியவர்கிட்ட நிறைய ஆசி வாங்கணும். இந்த பண்டிகை நாட்களில், விரத நாட்கள்லாம் நம்ம நிறைய தான தர்மம் பண்ணணும். ஏழை எளியவருக்கு வறியவருக்கு பண்ணும்பொழுது நம்முடைய கர்மாக்கள் விரைவாக குறைக்கப்படும். அப்போ பங்குனி உத்திரத்தில் இறைவனை வழிபடும்போது சீக்கிரம் திருமண பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். அதே போல் ரொம்ப சிறப்பான இனிய இல்லறம் தம்பதியருடைய அந்யோன்ய சிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்கிறது, கணவன் மனைவி ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கும்போது தான் அந்த குடும்பமே ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கும். அந்த குழந்தைகளையும் ஒரு பெரிய சிறப்பாக பேணி வளர்க்க முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னா முதல்ல பாதிக்கக்கூடியது அந்த பிள்ளைகள் தான். அதாவது பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் சிறப்பாக இருக்கணும்னா முதல் கணவன் மனைவி அவங்க எதிரில் முதல்ல சண்டை போட்டுக்கிறதே ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். அவங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒற்றுமை இல்லைன்னா பிள்ளைங்களை நம்ம
ஒரு சிறப்பான வழிநடத்தி கண்டித்து வழி நடத்த முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிறதே கலிகாலம் சொல்லியாச்சு. அதனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம என்னென்னா, இந்த தலைமுறையில் பிள்ளைங்களுக்கு பயப்படுற சந்ததியை நம்ம தான், பெற்றோர்களுக்கு பயந்த தலைமுறையினரும் நம்ம தலைமுறையர் தான் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கோ. அதாவது பெருமையாக சொல்கிறதா, பெற்றோருக்கு பயந்தோன்றதை சொல்லிக்கலாம். பிள்ளைகளுக்கு ஏன் பயப்படுறேன்னா, நம்மளோட புத்திசாலி ஆகிட்டாங்க, அவங்க சிந்தனைலாம் வேறு மாதிரி சென்று கொண்டிருக்குது. நம்ம என்ன தான் சொல்லி வளர்த்தாலுமே உலக நடைமுறையும், அதாவது கணினிமயமான உலகத்தில் நம்ம ராகுவின் தாக்கம் அதிகமாக இருக்குது இல்லையா? அதனால் ஒரு மாய முகமூடிய போலியை தான் நம்புகிறாங்க. உண்மையை நம்புவது தாமதமாக தான் நடக்குது. அதனால் போலி எளிதாக ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையிலிருந்தெல்லாம் நம்ம மீண்டு வருவதற்கு தான் இறை வழிபாடுகளையும் நேர்மறை சிந்தனைகளையும் நம்ம எப்போ வைத்துக்கொள்ளணும். பெரியவர்கள்கிட்ட மனம் கோணாமல் நடந்து அவருடைய ஆசைகளை பெற்று தான் ஒவ்வொரு வழிபாடும் பண்ணும்போது அந்த வழிபாடுகளை நமக்கு பூர்ணமாக பலன் தந்து பலன்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து கொள்ளலாம். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சுப முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும். நற்பவி நற்செழி.